சென்னையில் உள்ள ஒரு முன்னணி சுரங்க நிறுவனத்தின் பங்குதாரர் ஒருவர் தனது நிறுவனத்தின் நிர்வாக செயல் தலைவர் 2.8 மில்லியன் ரிங்கிட் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவர் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு போலீசில் புகார் செய்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய 69 வயதான முகமது சயீன் கசாலி என்பவர்தான் பங்குதாரராக இருக்கும் நிறுவனத்தின் நிர்வாக செயல் தலைவர். இப்போது இருக்கும் சுரங்க நிறுவனத்தின் பெயரில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி என்ற பெயரை நுழைத்து இன்னொரு நிறுவனத்தை நிறுவி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக நான் இதுவரை 3 போலீசில் புகார் செய்துள்ளேன் என சயீன் கசாவி தெரிவித்தார். முதல் புகார் ஏப்ரல் 2, 2022 இரண்டாவது புகார் அதே ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மற்றும் மூன்றாவது புகார் இந்த ஆண்டு மே 16ஆம் தேதி கொடுத்துள்ளதாக கசாலி தெரிவித்தார். அந்த போலீஸ் புகாரில் குறிப்பிடப்பட்ட நிர்வாக செயல் தலைவர் ஒரு பிரபல இந்திய தொழிலதிபர் ஆவார். தனது நிறுவனத்தின் ஆடிட்டர் கொடுத்த கணக்கு அறிக்கையின் அடிப்படையில் 28,28,208.80 ரிங்கிட் பண பரிவர்த்தனை மோசடி தொடர்பான விசாரணை நிர்வாக செயல் தலைவர் மீது தேவை என்பதற்காக தாம் இந்த போலீசில் புகார் செய்ததாக கசாலி தெரிவித்தார். வலுவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் இன்னும் அந்த நபர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் வாங்சா மாஜுவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். சயீன் கசாலி கொடுத்த போலீஸ் புகாரில் அந்த புதிய நிறுவனம் மலேசிய நிறுவன ஆணையத்திடம் கொடுத்த கணக்கறிக்கை மற்றும் வருமானம் சுரங்கம் சார்ந்த வருவாய் என சொல்லப்படுகிறது. மலேசிய சுரங்க வாரியத்துடனான என் தேடுதலில் இந்த புதிய நிறுவனத்திடம் சுரங்க நிலம் இல்லை என்பது கண்டறியப்பட்டதாக கசாலி தெரிவித்தார். அதோடு அந்த நிறுவனத்திடம் தோண்டுவதற்கான முறையான உரிமம் இல்லை என்பது தனக்கு கிடைத்த தகவல். இதன் மூலம் அந்த நிறுவனத்தின் அனைத்து சுரங்க நடவடிக்கைகளும் சட்டவிரோதமானது மற்றும் சுரங்க கட்டுப்பாடு சட்டம் 1954 சட்டத்திற்கு எதிரானது என்றார் அவர். எனது இந்த 3வது போலீஸ் புகாரின் அடிப்படையில் நிறுவன செயல் தலைவர் மற்றும் நிறுவப்பட்ட புதிய நிறுவனத்தின் மீது விரிவான முழு விசாரணையை போலீஸ் மேற்கொள்ள வேண்டும். போலீசின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக தாம் காத்திருப்பதாக கசாலி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே இதே விவகாரம் தொடர்பாக ஒரு பிரபல இந்திய தொழிலதிபர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதாக தமிழ் லென்ஸிற்கு தகவல் கிடைத்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு தமிழ் லென்ஸிற்கு அழைப்பு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.